அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக பார்த்தோம்னா கோயிலில் மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்தங்களுக்கு அபிஷேகம் நடப்பது வழக்கம். எந்தெந்த பொருளில் அபிஷேகம் நடக்கும்போது என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. அதை பற்றி இந்த காணொளியில் சுருக்கமாக பார்ப்போம். மஞ்சள் பொடியினால் அபிஷேகம் செய்தால் நல்ல நட்பு கிடைக்கும், ராஜ வசியம் உண்டாகும். திருமஞ்சன பொடியினால் அபிஷேகம் செய்தால் நோய் நொடிகள் தீரும். பஞ்சகவியத்தால் அபிஷேகம் செய்தால் தீமைகள் அழியும், பாவ நிவர்த்தியாகும். பசும்பால் அபிஷேகம் நீண்ட ஆயுளை தரும். பசுந்தயிர் அபிஷேகம் மகப்பேறு கிடைக்கும், சந்ததியை பெருக்கும். தேனினால் அபிஷேகம் செய்யும் போது இனிய குரல் வளமும் சங்கீத ஞானமும் கிடைக்கும். இளநீர் அபிஷேகம் குடும்ப ஒற்றுமையை உருவாக்கும், மன மகிழ்ச்சியை அளிக்கும். விபூதி அபிஷேகம் ஞானத்தை தரும், 8 ஐஸ்வர்யங்களை தரும். சந்தனத்தால் அபிஷேகம் செய்யும் போது புகழ் பெருகும், மன அமைதி பெருகும். கரும்புச்சாறினால் அபிஷேகம் செய்யும் போது நோய் தீரும், உடல் ஆரோக்கியம் பெருகும். பஞ்சாமிர்த அபிஷேகம் மன மகிழ்ச்சியோடு தீர்க்காயுளையும் தரும். நெய்யினால் அபிஷேகம் முக்தி கிடைக்கும், மோட்சம் கிட்டும். எலுமிச்சைச்சாறு அபிஷேகம் யம பயத்தை போக்கும். வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகம் செய்யும் போது நமது ஆயுளை அது கூடச் செய்யும். நல்லெண்ணெய் அபிஷேகம் சுகம் தரும், வீட்டில் உள்ள பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகளை தீர்க்கும். நல்ல நீரினால் அபிஷேகம் செய்யும் போது அது நமக்கு மன தூய்மையை அளிக்கும். அதனால் கோயிலுக்கு போகும்போது அபிஷேகம் நடந்தால் தவறவிடாமல் உட்கார்ந்து கண்குளிர அந்த அபிஷேகத்தை பாருங்கள். ஏன்னா நம்ம செஞ்சாலும் சரி, நம்ம போகும்போது கோயிலில் உற்சவருக்கோ மூலவருக்கோ அபிஷேகம் நடந்தாலும் சரி, அதை பார்க்கும்போது எந்தெந்த பொருளினால் அபிஷேகம் செய்யப்படுகிறதோ அதையெல்லாம் நாம் பார்க்கும்போது அந்த பலன் நம்மை வந்து சேரும். அதனால் அபிஷேகம் நடக்கக்கூடிய நேரம் தெரிஞ்சு கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது. அதனால் கோயிலில் மட்டும் இல்லை, எங்கு இறைவனுக்கு அபிஷேகம் நடந்தாலும் அந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள். கண்ணார கண்டு அந்த இறைவனது அருள் பெற்று நாம் வாழ்வாங்கு வாழ்வோமாக. நன்றி, வணக்கம்.